உச்சநீதிமன்றம் இந்தியாவிலே விநாயகர் சதுர்த்தி நடத்தக்கூடாது என்று தடை செய்வார்களா? முடியாது. அதற்கு மாசுபடாத விநாயகர் சதுர்த்தி நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். அதில் ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுங்க. நிச்சயமாக இரு தரமும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற சூழல் இருக்கிறது. ஆக அதை புரிந்து கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் ஒரு தடை குடித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே மத்திய மாநில அரசு சரியாத வாதத்தை வைக்கவில்லை. ஆனாலும் இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் கொந்தளிப்பாக கோபத்துடன் இருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவிலே இருக்கிற தமிழர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை மத்திய அரசு புரிந்து கொண்டு உடனடியாக மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இல்லையேன் இந்த போராட்டம் அமைதியான முறையில் இருக்கின்ற போராட்டம் பிறகு வேறு ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போக நேரிடும். அது போகக்கூடாது. ஆக இன்றைய எங்களுடைய கோரிக்கை, பிரதமரை சந்திக்க நேரம் கோரினோம். பிரதமர் அவர்கள் உள்துறை அமைச்சரை நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். முடிச்சிடுறேன். உள்துறை அமைச்சரை நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு மக்கள் பிரதிநிதியாக இங்கு நான் வந்திருக்கின்றேன். 9 கோடி தமிழனுடைய உணர்வு இது. அசாதாரண சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது போன்ற ஒரு கொந்தளிப்பு எப்போதும் தமிழ்நாட்டில் இருந்தது கிடையாது. ஆக கோபத்துடன் மக்கள் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே கடந்த 2 நாட்களாக பிரதமரை சந்தித்து ஒரு மனு கொடுத்து இளைஞனுடைய உணர்வுகளை தெரியப்படுத்தக்காக நான் நேரத்தை கேட்டிருக்கின்றேன். ஆனாலும் நேற்று இன்றும் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் உள்துறை அமைச்சரை சந்தியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை. இது மட்டுமில்லை, இந்த இளைஞர்களுடைய கோபம் இந்த ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் கிடையாது. இது கூட்டு கோபம். தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. இலங்கை தமிழர் பிரச்சனை, நம்முடைய மீனவர்கள் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, அட்டப்பாடி பிரச்சனை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, தமிழ்நாட்டு வறட்சி மாநிலமாக அறிவிக்காத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இழந்த விவசாயிகளுக்கு நட்டஈடு கொடுக்காத ஒரு பிரச்சனை, வாரதா புயலில் எந்த நிவாரணம் கொடுக்காத ஒரு பிரச்சனை, இப்பொழுது ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய பிரச்சனை. ஆக இந்த ஒரு கோபத்தினால்தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த சூழலில்தான் பிரதமரை சந்தித்து ஒரு மனு கொடுத்து ஒரு கோரிக்கை விடுத்து நாங்கள் கேட்டோம். ஆனால் உள்துறை அமைச்சரை சந்தியுங்கள் என்று பிரதமர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆக நாங்கள் பிரதமர் வீட்டுக்கு வெளியிலே நாங்கள் அமர்ந்து பிரதமரை சந்திக்க நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இது அழுத்தம் தான். ஒரு மக்கள் பிரதிநிதியா இது கூட செய்யலைன்னா அப்புறம் நான் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறது நான் வேஸ்ட். நான் அதனால இது ஒரு கோபத்தை, மக்களுடைய இளைஞருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது மிக பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறிடும். மாறக்கூடாது. அமைதியாக தான் போராடிட்டு வராங்க, அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அன்புமணி ராஜினாமா செய்தால் ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னா நான் யோசிக்க போறது கிடையாது. இன்னொன்று, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் முடிவெடுக்கட்டும். இதில் இன்னொன்று, இன்னைக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பிரதமரை சந்தித்தார். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நேற்று தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். இது தமிழ்நாட்டோட பிரச்சனை, அதிமுக பிரச்சனை கிடையாது. எல்லாம் தமிழ்நாட்டோட பிரச்சனை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு டெல்லிக்கு வரவழைத்து அழைத்து வந்து பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும். ஆனால் இது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. கேரளாவில் ஒரு பிரச்சனை, எல்லா கட்சியும் ஒன்றா சேர்றாங்க. கர்நாடகாவில் ஒன்றா சேர்றாங்க, ஆந்திராவில் ஒன்றா சேர்றாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதில் என்ன கௌரவம் பார்க்குறீங்க நீங்கள்?
இதான் முறையாக நடத்தணும். ஜெயலலிதா இருக்கிற நேரத்தில் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டு செய்யலை, இவரால் செய்யலாம். இல்லை அது பல கோரிக்கைகள்லாம் கேட்டுருக்கோம், நடைமுறை செய்ய மறுக்கிறாங்க. அதில் இது நியாயமாக செய்திருக்க வேண்டும். அது அது எங்கள் கட்சி நாங்கள் முடிச்சு. இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணியில் இல்லை, நாங்கள் மத்தியில் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறோம். அது எந்த கூட்டத்துக்கும் போகிறது கிடையாது, எதுவும் இல்லை. அதனால் ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். அது அந்த முடிவு எங்கள் கட்சி எடுக்க போகுது. இங்கிலீஷ்லையா? see, lakhs and lakhs of youngsters in Tamil Nadu are protesting for Jallikattu.